வணக்க நண்பர்களே. இந்த இணையதளம் எங்களுடைய பயிற்சி வகுப்புகளை பற்றி அறிவிப்புகளுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் கிடைத்தது பற்றிய விவாதங்களை நான் போடுவதை பற்றி சில நண்பர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதை ஒட்டி வேறு பல கேள்விகள் வந்தன. ஒரு தவிர்க்க முடியாத சூழலிலே சில விஷயங்களை முன்னெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் இது செய்ய வேண்டியிருந்தது. இதை தொடர் எண்ணம் கிடையாது. ஆகவே இறுதியாக என்னுடைய சில பதில்களை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று, பலரும் சொன்னது, குறிப்பாக பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் சொன்னது, இது ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்கும் விருது, இதற்கு மத்திய அரசுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது. திமுக உறுப்பினர்கள் சொன்னது, இதுக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, தனியார் விருது. அப்படி அல்ல. இந்த வகையான விருதுகள் எப்படி கொடுக்கப்படுகின்றன தெரிந்தவர்கள் நாங்கள். எங்களிடம் பேசும்போது எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இந்த விருதுகள் எப்படி கொடுக்கப்படுகின்றன என்றால், பரிந்துரையில் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அந்த பரிந்துரையை இங்குள்ள பல்கலைக்கழகங்களும் அங்குள்ள ஆசிரியர்களும் அளிக்க வேண்டும், இங்குள்ள ஊடகவியலாளர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் பண்பாட்டு அமைப்புகள் பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் பிறகு உயர் பதவியில் இருக்கும் கலாச்சார அமைச்சர் போன்றவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். ஞானபீட விருதை பொறுத்தவரை இந்திய துணை ஜனாதிபதியின் குரல் அதுக்கு முக்கியமானது. ஆகவே அரசியல் வழியாக அன்றி அங்கு எவரும் செல்ல முடியாது. எவர் ஒருவர் அரசியல் வழியாக முயல்கிறாரோ அவர்தான் செல்ல முடியும். அல்லது ஒருவரின் பெருமை கருதி இந்த கல்வி அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் அவருக்கு அதை விரும்பி கொடுக்க வேண்டும். மலையாளத்தில் எம் டி வாசுதேவன் நாயர் அதை வாங்கினார் என்றார், மொத்த கேரளமே அவர் காலடியிலே கொண்டு அதை வைத்தது. தகழி வாங்கினார் என்றால் மொத்த கேரளமே அதை அவருக்கு கொடுத்தது. அவரை ஏந்தி வேறொருத்தர் நினைத்தே பார்க்க முடியாத நிலையில கேரளம் இருந்தது. அப்படித்தான் சிவராமக்காரன், தாராசங்கர் பானர்ஜி, பேந்திரே, கோகாக் என்று இந்தியா முழுக்க மகத்தான படைப்பாளிகள் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. சரி, இந்த விருதுகள் யாரோ யாருக்கோ கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் கருத்து சொல்றோம்? அப்படி அல்ல. இந்த விருதை இதுக்கு முன்னால வாங்கினவர்கள் இருக்காங்க, அது முக்கியமான ஒரு பட்டியல், இந்திய இறந்த எழுத்தாளர்களின் பட்டியல். அந்த சிறந்த இந்திய எழுத்தாளர் பட்டியலில் யார் இருக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரண முடிவு அல்ல. அதை தமிழர்கள் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, தமிழ் பண்பாட்டு அமைப்பில் எடுக்க வேண்டிய முடிவு. அதை வட இந்தியாவில் இருந்து கொண்டு எடுத்து நம்மேல் திணிக்கிறார்கள். அது நம்ம கீழ்ப்படுத்தி வரையறுத்து +2 படிக்கிற ஒரு பையனை 1ஆம் கிளாஸ்ல கொண்டு வச்சு நீ அதுல தான் படிக்கணும்னு சொல்ற மாதிரி. அது வைரமுத்து எழுதும் தரத்திலான எழுத்து அல்ல தமிழில் வந்து கொண்டிருப்பது. கவிஞர்களில் அவரை விட 100 பெரிய கவிஞர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வைரமுத்து ஒரு கவிஞராகவே சொல்ல முடியாது. வரிகளை மடித்து மடித்து செய்திகளை எழுதக்கூடியவர், அவர் சந்தத்துக்கு பாட்டு எழுதக்கூடியவர், அவ்வளவுதான். அவர் கவிஞர் கிடையாது, அவர் எழுத்தாளர் கிடையாது. பிற எழுத்தாளர் மேலாண்மை பழனிசாமி போன்றவர்கள் எழுதிய விஷயங்களை இன்னும் மெலோ டிராமாவாக, இன்னும் அதிக நாடகத்தன்மையோட செயற்கையான மொழி நடையில தரங்குறைந்த வாசகர்களுக்காக எழுதியவர். அவர் எழுத்தாளராக தமிழ் இலக்கிய உலகம் அங்கீகரிக்கப்பட்டதே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் கூட, இப்ப விருது கிடைக்கும் போது கூட ஒருத்தர் கூட அவர் நல்ல எழுத்தாளர்னு சொல்லல. அவருடைய ஆதரவாளர் கூட அவருடைய சினிமா பாட்டுகளை தான் மேற்கோள் காட்டுறாங்க, அவர் எழுத்தாளர் யாரும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை தமிழின் தலை சிறந்த படைப்பாளி என்று ஒரு அமைப்பு சொல்லும் என்றால், இந்தியாவின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் பட்டியலை தமிழினுடைய பிரதிநிதியாக அவரை கொண்டு உட்கார வைக்கும் என்றால் அது அநீதி அல்லவா? அதுக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற வேண்டாமா? நண்பர்கள், இதே போன்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு அகிலனுக்கு விருது கொடுக்கப்பட்டது, இதே விருது. அப்போது சுந்தர ராமசாமி மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றினார். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது, சக தமிழனாக நீங்க பாராட்ட வேண்டாமா? அவர் சொன்னார், சக தமிழனாக பாராட்டல, தமிழனாக நான் விமர்சனம் செய்கிறேன். ஏனென்றால் தமிழுக்காக நிலை கொள்வதுதான் தமிழ் எழுத்தாளரின் பணியை ஒழிய, அவனும் எழுத்தாளராகவே நான் அவனுக்கு மாலை போடுவேன், நாளைக்கு அவர் எனக்கு மாலை போடணும் என்கிற நிலைப்பாடு எடுப்பதல்ல. இது அந்த எழுத்தாளனுக்கும் அந்த அமைப்புக்குமான ஒரு ஒப்பந்தம் அல்ல. அந்த எழுத்தாளனுக்கு கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் கையில கொடுக்கிறது அல்ல. வைரமுத்துக்கு ஒரு அமைப்பு ஒரு கோடி ரூபாய் கையில கொடுத்தா அதுல எனக்கு மகிழ்ச்சி தான், வாங்கி கொள்ளட்டும். ஆனா அவங்க ஒரு மதிப்பீடு வைக்கிறாங்க இல்லையா, ஒரு வேல்யூ வைக்கிறாங்க. அவர் தமிழின் தலை சிறந்த எழுத்தாளராக அவர்கள் நினைக்கிறாங்க சொல்றாங்க.
இந்தியாவின் தலை சிறந்த எழுத்தாளர் பட்டியல் அவர் கொண்டு சேர்க்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி தமிழுக்கு. அப்போ இன்று தமிழ் எழுதி கொண்டிருக்க எல்லா கவிஞர்களும் இவருக்கு கீழே தான் ஆகுது இல்லையா? ஒரு இலக்கிய விமர்சனம் 50,000 பக்கம் இலக்கியம் எழுதிய எனக்கு தெரியும், 50,000 பக்கம் இலக்கிய விமர்சனம் எழுதின எனக்கு தெரியும். தமிழின் தலை சிறந்த 100 சமகால கவிஞர்கள் வைரமுத்து ஒரு பேர் இருக்காரு. அவரு கவிஞரே கிடையாது. அப்போ இவருக்கு அந்த விருது என்றால் நம்முடைய கவிதையை பற்றி இந்தியா என்ன நினைக்கும்? அதை யோசிக்க வேண்டாமா? அன்று சுந்தரராமசாமி ஞானபீடம் வாங்கிய அகிலனை கட்டுமையாக மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்த போது அன்று பலர் சொன்னார்கள், இவர் பொறாமையால சொல்கிறார். எல்லாம் வழக்கமாக அற்பர்கள் அதை தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் பொறாமையாலானவர்கள். சுந்தரராமசாமி போன்ற ஒருவர் அகிலனை பார்த்து பொறாமைப்படுகிறார் ஒருவர் சொன்னார் என்றால் அவருடைய அறிவுத்திறன் என்ன? ஆனா சாமானியர்கள் அற்பர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க. இந்த அகிலன் எங்க இருக்காரா? அவர் யாராவது படிக்கிறாங்களா? அந்த நூலுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கு? எங்காவது யாராவது அகிலனை படிக்க வாசல் இருக்காங்களா? கிடையாது. அவர் வரலாற்றிலேயே மறைஞ்சு போயிட்டார். சுந்தரராமசாமி இந்து இருக்கிறார். சுந்தரராமசாமி இந்து அந்த அகிலனை விமர்சனம் பண்ணி கட்டுரை என்னையும் படிக்கிறோம். அது ஒரு கிளாசிக் கட்டுரைன்னு சொல்றோம். அகிலனை மறந்துட்டோம். ஏன்? அவர் எழுதுனது ஒரு சாதாரண தமிழ் சினிமாவுடைய கதை. இன்னைக்கு சீரியல்ல கூட எடுக்க மாட்டாங்க, அவ்வளவு அசட்டுத்தனமான ஒரு கதை சித்திரப்பாவை. சுந்தரராமசாமி சொன்னார், இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த நூலுக்கு விருது கொடுத்ததன் வழியாக தமிழ் இவ்வளவுதான் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதை உலகுக்கு அறிவிக்கிறார்கள். இதை நீங்க ஒத்துக்கொண்டீர்களா? நீங்க ஒத்துக்கிறீங்க தமிழ் இவ்வளவுதான் அப்படின்னு. அன்று லாசாரா உயிரோடு இருந்தார். தமிழின் தலை சிறந்த இலக்கிய மேதைகள் அசோகமுத்திர வரைக்கும் ஜெயானந்தன் வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. அவர்களை தாண்டி அகிலனுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டது. அது என்ன ஆயிற்று? அது இந்திய மொழிகள் முழுக்க மொழிபெயர்க்கப்பட்டது. அதை படித்தவங்க அத்தனை பேருமே தமிழ் இலக்கியம் என்பது இதை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு குப்பை கூடை என்று முடிவு பண்ணாங்க. ஒருத்தருக்கு கூட தமிழ் இலக்கியம் மேல ஒரு வகையான மரியாதையும் கிடையாது. என் காது விட கேரளாவில் சொல்லி கேட்டிருக்கேன். யாரோ ஒருத்தர் மலையாள இலக்கியத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னபோது ஒரு விமர்சகர் மேடையில சொல்றார், நமது பக்கத்து மாநிலமாக தமிழகத்தில் நவீன இலக்கியம் இன்னும் உருவாகவே இல்லை, நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல. அவங்க சித்திரபாவின் ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, அது நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எழுதுற மாதிரி இருக்கு, அதை விட கீழே தான் அவங்களோட ரைட்டிங் எல்லாம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நான் 26 வயசு பையன். நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க இவ்வளவு பெரியவங்க, அங்க உங்களை விட நீங்க வியந்து வரக்கூடிய மேதைகளா எங்களுக்கு இருக்கு. இருக்கலாம் தம்பி, ஆனா நமக்கு கிடைக்கிறது தானே அப்படின்னாரு. உண்மைதான். கூசி சிரித்து திரும்பி வந்து 10 முறையாவது இந்திய மேடைகள்ல கேட்டிருக்கேன். சித்திரப்பாவிதான் தமிழ்ல சிறந்த நாவல். அது ஒரு வகையில் நல்ல நாவல் கிடையாது. ஆகவே தமிழ்ல நாவல் கிடையாது. தமிழகத்துல சித்திரப்பாவை தமிழின் 200 நாவல் பட்டியல் கூட இதுவரை இடம்பெற்று கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க வெவ்வேறு விமர்சகர்கள் தமிழ்ல 100 நாவல் பட்டியல் போட்டிருக்காங்க. எதுலையும் சித்திரப்பாவை கிடையாது. ஆனா அதுக்கு தான் ஞான விட கொடுத்தாங்க. 100 ஆண்டுகள் இன்னும் தமிழை இருள் வைக்கக்கூடிய ஒரு விருது அது. 50 ஆயிடுச்சு. இந்த இருட்டுக்கு எதிராக தான் போராட்டிட்டு இருக்கோம். இந்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இலக்கிய மேடையிலும் தமிழுக்கு ஒரு இடம் கிடையாது. தமிழ்ல இருந்து யாரையும் முக்கியமா கூட மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஒரு 3-4 பேரை கூப்பிடுவாங்க. அவங்களும் அரசியல் வழியா போகக்கூடியவங்க, திமுக அரசியல் வழியா போகக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒன்றும் பேசவும் தெரியாது. அவங்க உட்கார்ந்துட்டு வந்துடுவாங்க. நான் இப்போ என்னுடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வெளிவருவதனால என்ன அழைக்கிறாங்க, நான் போறேன். என்னையே ஒரு அதிர்ச்சியா பார்ப்பாங்க. என்ன தமிழ்ல நவீன இலக்கியம் இருக்கா அப்படிம்பாங்க. என்கிட்ட கேட்டாங்க தமிழ் நவீன, நான் உலக இலக்கியம் பற்றிய ஒரு பேச்சை பேசுறேன், தமிழ்ல இவ்வளவு வாசிக்கிறாங்க, தமிழ்ல நவீன இலக்கியம் இருக்குது என்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்று மேடையில் ஒருத்தர் சொல்றாரு. நான் சொன்னேன், ஐயா இந்தியாவில தலை சிறந்த நவீன இலக்கியம் இருக்கக்கூடிய ஒரு மொழியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் எல்லாமே மேதைகள், அவங்க வெளியே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அகிலன். அந்த சூழலுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக போராடுறதுக்காகத்தான் நண்பர்களே வாழும் தமிழ் என்ற பேர்ல நியூயார்க்ல ஒரு இலக்கிய திருவிழா நடத்துறோம். ஏன்? உலக இலக்கியத்தின் மையம் என்று சொல்லக்கூடிய நியூயார்க்ல அதை நடத்துறோம். ஏன்னா நம்ம டெல்லியில நடத்தணும், ஆனா நம்மளை நடத்த திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன சொல்லு, நீ என்ன மகத்தான இலக்கியம் எழுது, நீ எழுதுற உங்க தரப்புல இருக்கலே கேவலமான ஆளை தான் நான் அங்கீகரிப்பேன், அதுக்கு கீழே தான் மற்றவங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் நிக்கணும். நான் முதல்ல நியூயார்க்ல போவோம், லண்டனுக்கு போவோம், அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு தான் இந்த மாநாடு நடத்திட்டு கொண்டிருக்கோம். இது நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் வைரமுத்துவை கூப்பிட்டு இந்த விருதை கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க ஐயா, உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிக்குது, நீங்க ஒரு கட்சி ஆதரவாளராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜாதி பற்று இருக்கு, சரிங்க. ஆனா உங்க புள்ள இருக்கு, அது உங்களை விட பல மடங்கு மேலான ஒரு கல்வி அடையுது இல்லையா?
20 ஆண்டுகளுக்கு அது இந்த பிள்ளைகள் ஒரு 10 பேர் கேட்க மாட்டாங்களா? இவதான் தமிழ் கவிஞர் என்றால் தமிழ்ல கவிதையே இல்லைன்னு அர்த்தம். இந்த கீழ்மை தமிழுக்கு இழைக்கப்பட்ட போது நீ பேசாம இருந்தேன்னு கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட கேட்பாங்க, எங்க கிட்ட கேட்பாங்க. இன்றைக்கு எங்களுடைய பற்று, எங்களுடைய கடமை இன்றைக்கு இருக்கக்கூடிய யார்கிட்ட இல்லை. வழி வழியா வரக்கூடிய தலைமுறை இருக்கு, அவங்க முன்னாடி நாங்க சொல்லணும். எங்களுடைய மாஸ்டர்ஸ், எங்களுடைய மேதைகளை நாங்க முன்வைத்தோம், அவங்களுக்காக போராடணும். அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டு ஒரு சாதாரண அற்ப கவிஞர் முன்னிறுத்தப்பட்ட போது நாங்க எதிர்வினை ஆற்றினோம் அப்படின்னு நாம சொல்லணும் இல்லையா ஐயா? அதுக்குத்தான். பொறாமை இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படுவீங்க, அதை எல்லாருமே ஏத்தாதீங்க. உங்க அற்பத்தனத்தை வைத்து எழுத்தாளரை மதிப்பிடாது. இந்து தமிழகத்திலேயோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த எழுத்தாளனை பார்த்தும் பொறாமைப்பட்ட இடத்துல நான் இல்லை. வாசக பரப்பிலும் சரி, அங்கீகாரத்திலும் சரி, உலக அளவில் அங்கீகாரத்திலும் சரி, யாருக்கு மேலே பொறாமை. நான் இறங்கி பேச வேண்டிய ஒரு ஆளே அல்ல வைரமுத்து. ஆனா பேசி ஆகணும். இது எங்க முன்னோடிகளுக்கான கடமை, எங்களுடைய தமிழ் நவீன இலக்கியத்திற்கான கடமை. அப்ப எங்களுடைய கடமை என்பது ஒரு எளிய சிம்பிள் மனிதாமரத்தை பார்த்து யாரா நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்றது அல்ல. வரும் தலைமுறைகளுக்காக தமிழ் நவீன இலக்கியத்தின் தலை சிறந்த பக்கங்களை முன்வைக்க வேண்டிய பொறுப்போடு இருக்கிறதுனால தான் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இது யாருக்கு எதிரானதல்ல, ஒரு தனி மனிதருக்கு எதிரானதல்ல. யாரோ சிலர் நம்முடைய மொத்த இலக்கியத்தை இழிவுபடுத்துறாங்க. அதில் இருக்க மாஸ்டர்ஸ், அதனுடைய மகத்தான படைப்பாளை இழிவுபடுத்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் பர்சனை கொண்டு நிறுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை அவங்களுடைய சுயநலத்திற்காக, அவங்களுடைய அற்ப அறிவின் காரணமாக இருக்கலே மோசமான ஒருத்தரை கொண்டு இந்தியாவில் நிறுத்துது. அப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம். இதுக்கு பல பேர் ஒண்ணுமே தெரியாம வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க. ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, நீங்க படிக்கிறது இல்லை, நீங்க நல்ல இலக்கியம் படிச்சது இல்லை, ஒருத்தருடைய பேர் உங்களுக்கு தெரியாது, ஒரு புத்தகங்களை படிக்க முடியும். அப்ப நீங்க ஏன் கருத்து சொல்றீங்க? ஐயா எனக்கு தெரியாது இது அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஒரு மெடிசனுக்கு அப்படித்தானே சொல்லுவீங்க, ஒரு சயின்ஸ் விஷயத்துல அப்படித்தானே சொல்லுவீங்க. ஆனா ஒரு பண்பாட்டு விஷயம் மட்டும் எப்படி சொல்றீங்க? ஐயா, இந்த போராட்டத்தை நாங்க ஏன் நடத்துறோம்? ஏன் திரும்பி அவங்கள்ட்ட போய் சொல்றோம்? நாங்க யாரையும் இழிவுபடுத்தலை. ஆனா இவர் எங்களுடைய தலை சிறந்த படைப்பாளி அல்ல, இவருக்கு ஒரு தகுதியும் கிடையாது. இவரை இந்த தமிழ் இலக்கியம் பொருட்படுத்தியதில்லை. நாங்க பொருட்படுத்தி மதிக்கக்கூடிய வேற இருக்காங்க, அவங்களை இங்க புறக்கணிச்சிங்கன்னு அவங்க சொல்றோம், அவ்வளவுதான். இதை ஏன் சொல்றோம்? நண்பர்களே, 3 வகையான பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஒன்னு அரசியல் அதிகாரம், இன்னொன்னு பொருளியல் அதிகாரம். அது ரெண்டும் நமக்கு வேணும். இந்தியாவுடைய அரசியல் அதிகாரத்தை நமக்கு பங்கு வேணும், இந்தியாவுடைய பொருளியல் அதிகாரத்தை நமக்கு பங்கு வேணும். தொழில் வழியாக, வணிக வழியாக நம்ம அதை ஈட்டணும். அப்பதான் நமக்கு மரியாதை, நம்ம வாழ்வோம். நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம செய்ய கடமை. அதுக்கு சமானமான ஒரு அதிகாரம் தான் அறிவு அதிகாரம், பண்பாட்டு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம ஈட்டணும். நம்மோட சிறந்த முகங்களை கொண்டு நிறுத்தினா தான் அந்த அதிகாரம் நமக்கு வரும். மலையாளி அவனுடைய பெஸ்ட் எழுத்தாளரை கொண்டு நிறுத்துறான். எம்டி வாசுதேவன் நாயர், தகழி சிவசங்கர பிள்ளையர் கூட நிறுத்துறாங்க. கன்னடர் அவங்களுடைய பெஸ்ட் எழுத்தாளர் கொண்டு நிறுத்துறாங்க. இந்தியா முழுக்க அப்படித்தான் நிறுத்துறாங்க. பங்காளிகள் அவங்களுடைய பெஸ்ட் எழுத்தாளரை கொண்டு நிறுத்துறாங்க. நம்முடைய கேவலமான எழுத்தாளரை கொண்டு நிறுத்துறோம். அவங்க நம்ம கேவல எழுத்தாளர் தான் நாம முடிவு பண்ணி நம்ம தலையில அவரை கட்டுறாங்க. நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தேடி இருக்கக்கூடியவங்க அவங்க. இந்த ஞானபடத்தில் இருக்கக்கூடிய பல பேர் எனக்கு, இந்த ஜூரிகள் இருக்கக்கூடிய இந்த நடுவரில் பல பேர் எனக்கு தெரியும். தமிழர் மேல ஆழ்ந்த இலக்காரமும் கசப்பும் கொண்டவங்க அந்த ஜூரியில் இருக்கிறாங்க. 11 ஜூரியில் ஒரு 8 பேராவது தமிழை பற்றி பட்டு கேவலமா என்ன உண்டு. அதுல பிரபாவரமான ஒருத்தர் இருக்கார் ஜூரி, தமிழை பற்றி மிக 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 கேவலமான எண்ணம் கொண்டவர். அவர் வைரமுத்துக்கு தானே கொடுப்பார். ஏன்னா அதன் வழியா தமிழை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் விடுவாரா என்ன? தாமோதர் மருசோங்கிற ஒருத்தர் இருக்கிறார், தமிழ் பற்றி அவருக்கு மிக கேவலமான எண்ணம். இன்னும் சொல்லவனா தமிழை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனா இங்க எதுவும் வர முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழை முன்னிறுத்தது தான் நம்முடைய கடமையா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய வாரிசுகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பணி அல்லவா. அப்போ எல்லாத்துக்கும் மேல இந்த அங்கீகாரத்துக்காக நாம போய் இறந்து நிற்க வேண்டுமாங்கிற கொதிப்பு வந்தது. அந்த வைரமுத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது பெண்கள் கொதிச்சு செய்தி அனுப்பிட்டே இருந்தாங்க. ஏனென்றால் அவர் பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவர், ஒரு பெண் வேட்டையர் என்று பெயர் பெற்றவர். ஆக பல பெண்கள் கொதிச்சாங்க, பல பெண்கள் கடும் செய்திகள் அனுப்பினாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ ஒன்று சேர்ந்தோம். நான் பாசிட்டிவா பண்ணோம், நெகட்டிவா பண்ண வேண்டாம். எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம். அதுக்கு அப்பால் ஒன்று பண்ணுவோம். எங்கள் ரசனையில யார் முக்கியம்னு நான் காட்டும்.
உங்க ரசனைக்கு வைரமுத்து தானே பெரிய ரைட்டர். எங்க ரசனையை காட்டுறோம். வைரமுத்துவுக்கு நீங்க கொடுத்த விருதை விட 10 மடங்கு பெரிய விருதை நான் கொடுக்குறோம் உலக இலக்கியத்துக்கு. ஆம் நண்பர்களே, நாங்க ஒரு விருது அறிவிச்சோம். லிவிங் தமிழ் இன்டர்நேஷனல் லிட்டரேச்சர் பிரைஸ். இது 15 லட்சம் தான் அந்த விருது. நான் கொடுக்க போறது 1 கோடி. உலக இலக்கியத்துல, இந்திய இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்துல தலை சிறந்த படைப்பாளி கொடுக்கும். அந்த படைப்பாளிக்கு நாங்க கொடுக்கறத பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எங்க ரசனை எங்க இருக்கு, உங்க ரசனை எங்க இருக்கு. நீங்க வைரமுத்து கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் எங்களை இழிவுபடுத்துறதுக்கு கொடுத்ததுதான். ஆனா அது உங்க ரசனையை நாங்க எடுத்துக்கோம். எங்க ரசனையை காட்டுறோம். உலகத்துக்கு தெரியட்டும் எங்க ரசனை என்னன்னு. அதுக்கு தான் இந்த விருதை அறிவிச்சிருக்கிறோம். என் கூட மனக்கொதிப்புற்ற பல பெண்கள் இருக்கிறார். உலக இலக்கியத்தை கரைத்து குடித்து உலக இலக்கியத்தில் ஊறிய பல ஆயிரம் வாசகர்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த தைரியத்தில் அந்த 1 கோடி ரூபாய் பரிசு என்று அறிவிக்கிறேன். அந்த பரிசு சொல்லு நாங்கள் யார் என்று. நாங்கள் நீங்கள் நினைப்பது போல வைரமுத்து வகை அல்ல. உலகின் எந்த மொழிக்கு நிகரான படைப்பிலக்கியத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் நான். எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள், ஜாதி ஆட்கள், ஒன்றுமே படிக்காமல் எழுத்தாளர்களை வந்து வசைபாடக்கூடிய கும்பல், அவர்களுக்கு நடுவே சில லட்சம் நல்ல வாசகர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் யார் என்று எங்களுடைய விருதுகள் உங்களுக்கு காட்டும். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் யார் என்று வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருப்போம். ஞானபீட கமிட்டிக்கு அதில் இருக்கக்கூடிய தமிழை இழிவுபடுத்தக்கூடிய தமிழ் வெறுப்பாளர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் நினைப்பது போல நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம். 100 ஆண்டு புறக்கணிப்புக்கு பிறகுதான் நம்ம இலக்கியம் எழுந்து வந்திருக்கு. இன்னும் 100 ஆண்டு அது நின்று போராடும். நன்றி.